அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள், அதிசேர்க்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளில் தான் ஒரு சில சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த நாளையே அதிசக்தி வாய்ந்தவையாக மாற்றும். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அப்படி தான் இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது. அப்படி என்னென்ன சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தின் 8ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு உரிய வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்குதுங்க. இந்த திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:53 அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சு. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை, அதாவது அதிகாலையில் 4:16 அப்படிங்கும்போது முடியுது. இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே காலபைரவர் சந்நிதி இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, அதாவது உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மனசுக்குள்ள ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நீங்கள் மனதால் நினச்சி வழிபாடு செஞ்சீங்கன்னாவே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இது குறித்து இஞ்சியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறேங்க. அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும். வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி எல்லாம் வெளியேற்றும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அது நீக்குங்க. நல்ல அதிரடியான பணவரவு ஏற்படும். அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்று காலை நேரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஏன்னா அது ஒரு மிக முக்கிய பதிவு அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரமாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சா காலபைரவர் வழிபாட்டை ராகு காலத்தில் செய்ய சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது தேய்பிறை அஷ்டமியில் தான் அந்த ராகு கால வழிபாடு செய்யலாம். வளர்பிறை அஷ்டமிக்கு அந்த ராகு காலம் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது தான். அதில் ஒரு லாஸும் கிடையாது, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் அதிகம். அதனால் இன்றைக்கி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருந்தேன். 8 மிளகு வச்சு சொல்லியிருந்தேன். அது ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய தலையை சுற்றி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்காகத்தான். இன்றைக்கி நமக்கு வெறும் வளர்பிறை அஷ்டமி மட்டும் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த பணவரவை அதிரடியாக அதிகப்படுத்தி தரக்கூடிய 888 அப்படிங்கிற போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று தேதி 8. அடுத்தது இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அடுத்தது இந்த வருடமானது 2024வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகைன்னு ஆட் பண்ணும்போதும் நமக்கு 8 அப்படிங்கிற எண் கிடைக்குது. எப்போதுமே அஷ்டமி திதி வரும்போது நமக்கு இந்த மாதிரி 8ங்கிற சேர்க்கையில் தேதி மாதம் இதெல்லாம் அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 8ங்கிற எண்ணு அபரிமிதமான பணவரவு ஈர்த்து தரும். அதுக்காக தான் பணவரவுக்கான இந்த பரிகாரங்களை இந்த நாளில் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு கணவர்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அப்படி அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சா உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள். அவங்களும் பண்ண முடியாத சின்ன குழந்தைங்களா இருக்காங்கும் போது நீங்களே செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். ஏன்னா நம்ம பூஜை
அறைக்கு வந்து போகிறது கிடையாது, தீபம் ஏற்ற போகிறது கிடையாது. அதனால் ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலியாக இருக்கிற ஒரு மண் அகல் வந்து தேவைப்படுதுங்க. இப்போ நீங்கள் கார்த்திகை தீபம் பக்கமாக வருது இல்லையா, அதனால் நீங்கள் புதுசாக அகல் விளக்குகளெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. என்றைக்குமே புதுசாக இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாத விளக்கை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது பழைய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். மண் சம்மந்தப்பட்டதை தவிர வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி அகல் விளக்கே இல்லை, வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது சின்னதாக பீங்கான் பவுலோ அல்லது கண்ணாடி பவுலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது விசேஷம். சொல்ல போகிற பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி திதியில் வர ராகு காலம் கூட நல்ல நேரம் தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் நேரம் காலமே வந்துட்டு பார்க்க தேவையில்லை. வீடியோ பார்த்த உடனேயுமே கூட இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம். இப்போ இந்த அகல் விளக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் போடுறது சிறப்பு. இந்த கல்லுப்பு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாத ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு. இல்லைன்னா பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு நீங்கள் உப்பு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த ஸ்பூனில் வந்துட்டு எடுத்து அகல் விளக்கில் வந்து போடாதீங்க. ஸ்பூன்லேருந்து எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வந்து போடுங்க, ரைட் ஹேண்டில் வந்து போடுங்க. போட்டோடனே அது நல்ல ஒரு நிமிஷம் வந்து டைட்டாக அழுத்தி பிடிங்க. நல்ல ஒரு வெப்பம் வந்து பரவும். அந்த உப்பு வந்து லைட்டாக உங்களுடைய கைகளை வந்து குத்தணும், அந்த மாதிரி வந்து பிடிக்கணும். அதன் பிறகு மெதுவாக சிந்தாமல் இந்த அகலுக்குள்ளார அந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மிளகு வந்து தேவைப்படுது. அஷ்டமி திதினாவே மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால தான் காலையில் சொன்ன பதிவுலேயும் மிளகு வச்சு பரிகாரம் சொல்லியிருந்தேன். இதுக்கும் வந்து நான் மிளகையே பயன்படுத்த சொல்கிறேன். 8ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம், நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ட்ரிபிளைட் போர்ட்டலும் இருக்குது. அதே போல் அஷ்டமி திதி அன்று 8 மிளகு வச்சு செய்யும்போது நமக்கு கூடுதல் சிறப்பு. அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 8 மிளகையும் அப்படியே வந்து அந்த கல்லுப்பில் போடக்கூடாது. ஒன்று ஒன்றா பொறுமையாக நம்மளுடைய பண கஷ்டம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பொறுமையாக வந்துட்டு நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே ஒன்று ஒன்றா வந்து வைங்க. அடுத்ததாக 1 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் 1 ரூபாய் காசை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு மேலேயே இந்த காசையும் வந்து வச்சுக்கோங்க. இது கூட சிறு துண்டு பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல நிச்சயம் வந்து பணவசியம் உண்டாகும். அதனால் அவசியம் வந்து இதையும் ஒரு சிறு துண்டு நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் தனித்தனியாக நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இது உங்களுடைய கையில் வச்சுட்டு மனதுக்குள்ளாரியே ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பண கஷ்டம் நீங்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனையும் பண்ணி பாருங்க. அதன் பிறகு இந்த அகல் விளக்கை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பு. ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க அல்லது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் வைக்காமல் படுக்கை அறையில், அதாவது உங்களுடைய பெட்ரூமில் கட்டலுக்கு கீழேயோ பீரோக்கு கீழேயோ வந்துட்டு நீங்கள் இதையை வச்சுருங்க. எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் வந்து இருக்கிறது சிறப்பு. 15 நாட்கள் கழித்து இந்த 1 ரூபாயை நீங்கள் கோவில் உண்டியலில் போடுறதோ இல்லை மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறதோ செஞ்சுக்கலாம். இந்த 8 மிளகு கல்லுப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்படாத இடத்துல போடுறது சிறப்பு. பச்சை கற்பூரம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கரைஞ்சு போயிருக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிம்பிளான வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் பலனடைங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.